ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கைரளி உலகம். இன்றைக்கி ஒரு சிக்கன் கட்லெட்டு செய்ய போகிறோம். அதுக்கு இஞ்சி பூண்டு நல்லா தாராளமாக எடுத்துக்கணும். இது 1/4 கிலோ இஞ்சி, 1/4 கிலோ பூண்டு, அப்புறம் மல்லி இலை, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் சாப்பரில் போட்டு நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சிக்கணும். அப்புறம் கருவேப்பிலை. இதை நான் இப்போ மைக்ரோவேவ் ஓவனில் வச்சு ஜஸ்ட்டு அந்த தண்ணி எல்லாம் வற்றி ட்ரை ரோஸ்ட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு, வேணும்னா வடசட்டியில் கூட ஒரு தடவை கூட போட்டு வணக்கி அதில் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, குருமிளகு பொடி, கரம் மசாலா மஸ்ட்டாக வேணும். ஏன்னா அது அந்த கவுச்சி மணம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வைக்கணும். ஓவனில் வச்சு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிடலாம். அதுக்கு ஓவனை ஆன் பண்ணிவிட்டு அது ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டா அந்த தண்ணி எல்லாம் வற்றிட்டு நமக்கு ட்ரை ரோஸ்ட் ஆகும். அதுக்கப்புறமேலு வடசட்டியில் போட்டு ஜஸ்ட்டு வணக்கி எடுக்கலாம். வணக்கி எடுத்துட்டு அதில் மசாலா பொடிகள்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். இது சிக்கனை தனியாக குக்கரில் வேக போட்டு மஞ்சத்தூள், உப்பு பொடி, கொஞ்சம் குருமிளகு பொடி போட்டு வேக வச்சு அதுவும் மிக்சியில் சாப்பரில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் உருளைக்கிழங்கை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். கேரளாவில் பீஃப் கட்லெட்டு தான் சாதாரணம் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது. அதுக்கு பீஃபை 1/2 கிலோ, 3/4 கிலோ, 1 கிலோ அப்படின்னு பெரிய பெரிய பீஸாக வாங்கி நல்லா கழுவி அதை குக்கரில் அப்படியே வேக போட்டு அது பொடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாப் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்கும். இடியாப்பம் புளிகிற ஒரு மிஷின் மாதிரி ஒன்றில் போட்டு தான் பண்ணுவாங்க. நான் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறதுனால என்னோடய வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். அப்புறம் இது கிழங்கு 1 கிலோ சிக்கன் பொடி பண்ணது. இது கிழங்கு நான் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணதை வடசட்டியில் போட்டு ஜஸ்ட்டு மசாலா பொடி, மிளகாய் பொடி, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் போட்டு வணக்கி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றணுன்னா ஊற்றலாம், இல்லாட்டி ட்ரை ரோஸ்ட்டு பண்ணதை அப்படியே வணக்கிட்டு இதில் கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் தூள்கள் இருக்குல்ல, அதையும் கூட ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அப்படி கூட பண்ணலாம். ஆனால் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை. எல்லாம் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால அது தேவையில்லை. ஆனால் அப்படி செஞ்சால் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை நல்லா தாராளமாக சேர்த்திக்கணும். அப்புறம் இது ட்ரெடிஷ்னல் ஒரு மெத்தடு. விருந்தில் வைக்கிறதே கிறிஸ்டியன்ஸோட விருந்தில் முக்கால்வாசி இல்லை 99% கிறிஸ்டியன்ஸோட வெட்டிங் எந்த விசேஷமாக இருந்தாலும் அதில் கட்லெட் ஃபஸ்ட்டு பரிமாறப்படும். அதுக்கு சன்லாஸ்ன்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதை அதில் ஒரு பச்சை மிளகாவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் வினிகரும் உப்பும் ஊற்றி தொட்டு சாப்பிட்றது ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடு. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனி இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணணும். 3ஐயும் மிக்ஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் மசாலா ஐட்டமு பெரிய வெங்காயமே 1/2 கிலோ தான். வேணும்னா 3/4 கிலோ கூட சேர்த்தலாம். ஏன்னா 1 கிலோ சிக்கன் இருக்கிறதுனால ஈக்குவலாக சேர்த்துனாலும் நம்ம வீட்டிலே செய்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மிக்ஸ் பண்ணதை வச்சுட்டு நம்ம ஒரு 1-2 முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணிவிட்டு, முட்டையோட வெள்ளைக்கரு மட்டுமா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இனி மஞ்சக்கருவை பத்திரப்படுத்தி வச்சுட்டு அதை அங்கே இங்கே நாறிட்டு இருக்கிறத விட நல்லது கையோட அதையும் பீட் பண்ணிவிட்டு எடுக்கிறது தான் உள்ளதுலேயே நல்லது. அந்த பீட் பண்ணதில் கொஞ்சமாக
உப்பு சேர்த்திக்கிட்டோம்னா ஒரு சுவை எக்ஸ்ட்ரா சுவை கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கையிலையே நல்லா மேஷ் பண்ணி எல்லாம் ஒன்றோட ஒன்று கிழங்கு தனியாக கறி தனியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காய கலவை அது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அதில் உப்பு புளி காரம் எல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு கரம் மசாலா ஜாஸ்தி வேணும். ஏன்னா இந்த கவுச்சி மணம் இருக்கக்கூடாதுல்ல, அதனால் நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் ஒரு பொடி ஒரு நம்ம கைக்கு பிடிக்கிறதுக்கு அளவாக ஒரு உருண்டை எடுத்துட்டு அதை நல்லா ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் 2 கையிலையும் வச்சு இந்த பண்ணுற மாதிரி ஒரு ஓவல் ஷேப்புக்கு எடுக்கணும். ஓவல் ஷேப்புக்கு செஞ்சுட்டு அந்த முட்டையில் ஒரு துவைச்சிட்டு ரஸ்கை பொடி பண்ணி வச்சுட்டு, அப்படி இல்லாட்டி ப்ரெட்டை பொடி பண்ணி கூட வைக்கலாம். பொடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸில் பெரட்டி இப்படி அடுக்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவையான சமயத்தில் எடுத்து வறுத்தா போதும். இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு 1 by 1 போட்டு வறுத்து எடுத்தால் போதும். இது நான் பண்ணுற சிக்கன் இது எப்படி அப்படின்னா, நம்ம எலும்போடு சேர்ந்து இருக்கிற சிக்கன் பீஸு தான் எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றது. நாராக இருக்கிற கறியை யாரும் சாப்பிட்றதில்ல. அது ஒரு 2-3-4 தடவை அந்த நார்கறிகளை எடுத்து தனியாக ஃப்ரீசரில் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா அது ஒரு 2-3 தடவை வாங்குகிற சிக்கனே போதும். இந்த மாதிரி வேக வச்சு இது பண்ணி ஒரு கட்லெட் செஞ்சிட்டோம்னா ஒரு பொரியலும் ஒரு கட்லெட்டும் ஒரு ஊற்றி சாப்பிட ஒரு மோரும் கூட இருந்தாலே போதும். ஒரு ஊறுகாயும் கூட இருந்தால் போதும். கேரளாவில் ஒரு லஞ்சோ ஒரு டின்னரோ ஓகே, முடிஞ்சது, அவ்வளோதான். அந்த சாப்பாடு ரெடி. அப்படி நான்வெஜ் இல்லாமல் சோறே இறங்காது. அதுதான் இங்கத்த ஒரு பிரச்சனை. எல்லோரும் அப்படி பழகியாச்சு. இனி அந்த சன்லாஸ் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிட்றேன். அதுக்கு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக அரிஞ்சது, பச்சை மிளகாவும் அரிஞ்சு அதில் போட்டு வினிகரும் ஊற்றி உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடு. நான் முந்தையே சொன்ன மாதிரி விருந்துக்கெல்லாம் ஃபஸ்ட்டு அது பரிமாறப்படும். அது ஃபஸ்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறமேலு ப்ரெட்டும் ஃபிஷ் மோலியும் இருக்கும். அப்படி இல்லாட்டி அப்பவும் வாத்துக்கறியுமா இருக்கும். அப்படி இல்லாட்டி அப்பவும் சிக்கன் ரோஸ்ட்டுமா இருக்கும். ஏதோ ஒன்று ஸ்பெஷலு உப்பும் போட்டு அது மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு. சப்பாத்திக்கு கூட இந்த வினிகர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு இது. கறி ஒன்றும் இல்லை, ஒரு குருமா ஒன்றும் வைக்க நேரம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். வினிகருக்கு பதிலாக தயிர் ஊற்றி கூட ஒரு சப்பாத்திக்கு ஒரு கறி பண்ணிக்கலாம். தயிர் ஊற்றும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமும் ஊற்றிக்கிட்டோம்னா ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இந்த ஐட்டமை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்புறம் நம்மளோட கட்லெட் என்ன ஆச்சுன்னு பார்த்துடலாம். அடுத்த சைடு ஒரு சைடு நல்லா முறிஞ்சிருச்சு. நல்லா டார்க் ப்ரௌனாக ஆகிற வரலும் வறுத்தோம்னா, தீ கம்மியாக வச்சுட்டு வறுத்தோம்னா தான் அந்த கலர் வரும். அது எல்லாம் உள்ளே நல்லா வேகும். இந்த மாதிரி செஞ்சுட்டு இது ஒரு ஸ்பெஷலான ஐட்டம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்குமே நல்லாயிருக்கும். 2 கட்லெட் சாப்பிட்டுட்டு நைட்டு படுத்து தூங்கிடலாம். வேறு ஒன்றும் வேண்டாம். ஏன்னா இந்த டெலிஷியஸான வெரைட்டியான சிக்கன் கட்லெட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.